ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் உடைய லெசன் நம்பர் 4. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா லெசன் நம்பர் 1ல இந்த கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்றோம். ஸோ ஃபார்மேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லை. நீங்க புத்தகம் எழுதுறீங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு பேப்பர் உள்ள ஒரு புத்தகம் எழுதுறீங்க, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் எழுதுறீங்க, ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அது லீவ் லெட்டரா இருக்கலாம், இல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு லெட்டரா இருக்கலாம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்க கையால எழுதுறீங்களா இல்லையா? இதை கம்ப்யூட்டர்ல பண்றதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங் த டாக்குமெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க கையால எழுதக்கூடிய ஒரு பேப்பர்ல எழுதுறத, பேனா பேப்பர்ல எழுதுறத நீங்க கம்ப்யூட்டர்ல அதே டாக்குமெண்ட்டை, அது லெட்டரா இருக்கலாம், இல்ல புக்கா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு பர்பஸ்க்கு இருக்கலாம். அது எஜுகேஷன் பர்பஸ்க்கு இருக்கலாம், இல்ல பிசினஸ் பர்பஸ்க்கு இருக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க, ஒரு ரிஸ்யூம் ட்ரை பண்றீங்க, இல்லாட்டி என்ன சொல்லலாம், ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த பொருள் வந்து எங்களுக்கு இந்த விலைக்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, இல்ல பில் ரெடி பண்றீங்க. ஓகேவா? இல்லாட்டி நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரீ டயத்துல ஏதாவது சும்மா பண்றீங்கன்னு வைங்களேன், சும்மா கையால் எழுதுறதுக்கு பதிலா கம்ப்யூட்டர்ல ஃபார்மேட் பண்றதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங் த டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஆஃபீஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, பல வெர்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி ஆஃபீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்றாங்களா இல்லையா? அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு முக்கியமான 3 அப்ளிகேஷன் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட். எம்எஸ் வேர்டுனா ஒன்றும் இல்லை, எம்எஸ் வேர்டுனா டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றது. எம்எஸ் எக்ஸல்னா நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து கட்ட கட்டமா பார்த்திருப்பீங்க, ஒரு கணக்கு போடுற மாதிரி இருக்கும், அது எம்எஸ் எக்ஸல். பவர் பாயிண்ட்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதா இல்லையா? இதுதான் ஒரு பவர் பாயிண்ட். புரியுதா இல்லையா? ஸோ எக்ஸலுக்கும் பவர் பாயிண்ட்டுக்கும் நம்ம அடுத்தடுத்த லெசன்ல நம்ம எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, நம்ம அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எம்எஸ் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை கையால எழுதுறீங்களா இல்லையா? அந்த கையால எழுது அது எந்த பர்பஸ்க்குன்னா இருக்கலாம். அதை வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல ரெடி பண்றதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங் தி டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பேர் தான் வேர்ட். எம்எஸ் வேர்டுன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம புக்ல பாத்தீங்கன்னா 2007 வெர்ஷனுடைய பேஸ் பண்ணி தான் சிலபஸ் இருக்கும். அதாவது 2007 வெர்ஷன்ல வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். ஆனா 2007 வெர்ஷனுக்கும் இப்ப நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, பெருசா இந்த வித்தியாசம் இருக்காது. ஸோ உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டருங்கிறது ஒரு நாலேஜ் கிடையாது, கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஸ்கில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாலேஜ்னு சொன்னா அது ஒரு அறிவு. ஓகேவா? அது ஒரு படிப்பு. ஸ்கில்னு சொன்னா நீங்க அதை திரும்ப 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 அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஈவன் லாங்குவேஜ் கூட பாத்தீங்கன்னா ஸ்கில் தான். அது இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அது ஒரு ஸ்கில் தான். நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னா, இல்ல திரும்ப திரும்ப எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மொழி உங்களுக்கு கரெக்டா நடையில வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணதான் அதுல உள்ள விஷயங்கள் புரியும். நான் டீச் பண்றது வந்து ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் டீச் பண்றேன். அதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா கம்ப்யூட்டர்லுமே எம்எஸ் வேர்டு இருக்கும். இதே வெர்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2007 வெர்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முந்தின வெர்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு பிந்தின வெர்ஷன் இருந்தாலும் சரி. சரிங்களா? இதை வந்து நீங்க சார், கண்டிப்பா சொல்லுங்கம்மா. ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் இப்போதைக்கு வச்சிருக்கீங்களா ஸ்க்ரீன்ல? ஆமா ஆமா, அது ஆ மட்டும் தான் வச்சுருக்கேன், ஓகே. ஸ்கிரீனை மாத்தவே இல்லை. ஓகே ஓகே சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டிக் டாக்குமெண்ட்ஸ்னா அந்த லெசனை பத்தி ஃபுல்லா அவங்க சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் அந்த ம். லெசன்ல வந்து என்ன கான்செப்ட் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லணும்ல, அதனால. சோ ஓகே சார். டவுட் இருந்தா பரவாயில்ல கேளுங்க. நீங்க ஏதாவது டவுட் இருக்காமா? இல்ல இல்ல சார், எனக்கு ஸ்க்ரீன் நீங்க பவர் பாயிண்ட்னு சொன்னீங்களா? அதான் பவர் பாயிண்ட் இதுல காட்டலையே, வெறும் இந்த பேஜ் மட்டும் தான் பவர் இருந்துச்சு. பாயிண்ட்னா ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி வச்சுக்கோங்களேன், ஸ்லைட் ஷோ மாதிரி. ம். இப்போ அது உங்களுக்கு தெரியும் சார். இதுல ம் ஸ்க்ரீன்ல நீங்க ஷேர் பண்ணீங்களான்னு கேக்குறதுக்காக கேட்டேன். இது வந்து இது ஒரு பவர் பாயிண்ட். இது பவர் பாயிண்ட்ல ரெடி பண்ணது கிடையாது. ஆ பவர் பாயிண்ட் ரெடி பண்ணாட்டியும் இது ஒரு பிரசன்டேஷன் தான். ஓகே ஓகே சார். ஓகேவா? ஒரு ம். கிளாஸுக்கு உண்டான பிரசன்டேஷன் தான் இது.
ஓகே. இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ ஃபார்மேட்டிங் தி டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? ஓகே சார். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்றது? ஓகேவா? இப்ப வந்து நீங்க கையால வந்து ஒரு எழுத்து எழுதுறீங்களா இல்லையா? இப்ப ஒரு பேப்பர் எடுத்து, அது எந்த மொழியா இருக்கட்டும், இங்கிலீஷோ, தமிழ்லயோ எப்படி எழுதுவீங்க? அதே மாரி கம்ப்யூட்டர்லயும் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல கீபோர்டு இருக்கா இல்லையா? அந்த கீபோர்டுல டைப் பண்ணணும். அந்த கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது, அந்த கர்சர் இருக்கா இல்லையா? அந்த மவுஸ் இருக்கும். அந்த கோடு மாரி இப்ப வந்து இதுதான் கர்சர். என் கர்சர் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? அம்புக்குறி மாரி இருக்கா இல்லையா? சார் அந்த ஸ்கிரீன் ரொம்ப தெளிவா தெரியல. ஸ்க்ரீன் வந்து தெளிவா தாம்மா தெரியும். உங்களுடைய இன்டர்நெட்ட வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணா தெளிவா தெரியும். ஏன்னா இன்டர்நெட் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். ம். மத்தவங்கலாம் தெளிவா தெரியுதா ஸ்க்ரீனு? எஸ் சார். இப்ப தெரியுது. இப்ப ஓகே. அப்ப தெரியுது. இன்டர்நெட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே. ம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கர்சர் எனக்கு அந்த அம்புக்குறி மாரி கை மாரி தெரியுதா இல்லையா? கர்சர் மாரி வருதா இல்லையா? ஸோ, இந்த இடத்துல வந்து இத வந்து நீங்க டைப்பிங் ஸ்பேஸ்ல நீங்க வச்சு நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணா, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டைப் ஆகும். இத வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இது புரியாது. உங்களுக்கு நான் அத பண்ணியே காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். என்னோட என்டையர் ஸ்க்ரீன நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? என்டையர் ஸ்க்ரீன ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ட நான் கிரியேட் பண்றேன். டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எப்படி இந்த எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேர் எப்படி போறது அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? எல்லா இடத்துலயும் செர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? இது வந்து எல்லா கம்ப்யூட்டர்லயும் இருக்குமா? சரிங்களா? இந்த செர்ச்ங்கிற ஆப்ஷன்ல WORD இத வந்து நீங்க டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டபிள்யூங்கிற சிம்பல்ல அந்த லோகோல உங்களுக்கு வந்து விழுந்துரும். சரிங்களா? இத வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இதுதாம்மா கர்சர். இதுதான் டைப்பிங் ஏரியா. புரியுதா? இத வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? டைப் பண்ணலாமா இல்லையா? புரியுதா இல்லையாம்மா? ஆ புரியுது. பாருங்க. எஸ். ILM ஓப்பன் ஸ்கூல் டேட்டா என்ட்ரி ஆப்பரேஷன்ஸ் NIOS இப்படிதான் என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர்ல நீங்க டைப் பண்ணணும். சரிங்களா? இத வந்து இது வந்து பயான் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பீச் கிடையாது. சரிங்களா? நம்ம நடத்துறது கிளாஸ். ஸோ இத வந்து நீங்க பயிற்சி பண்ணி பார்க்கணும். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கம்ப்யூட்டர் இருந்தா பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் இல்லாட்டியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா யார்ட்டாவது கிடைச்சா நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க டைப் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி டைப் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிக்கலா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்லயே கைட் பண்றேன். அப்படி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு புரியாட்டியும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நான் வந்து தனியா செப்பரேட்டா கூட என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு மீட்டிங்க்கு வாங்க. உங்க ஸ்க்ரீன ஷேர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்லுவேன். அப்ப நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா இத பொறுத்தவரைக்கும் நான் வந்து இங்க டைப் பண்ணுவேன். சரிங்களா? அத பார்த்து நீங்க பார்த்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஆனா நீங்க பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். சரிங்களா? அதனால நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ நம்ம திரும்ப வந்து நம்ம பிரசன்டேஷனுக்கே வந்துருவோம். இப்படிதான் நான் என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ராப். ஸோ டெக்ஸ்ட் இருக்குல்ல இல்லையா? இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்க டைப் பண்ணும்போது, அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிரும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா போயிரும்னா, அந்த ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? அந்த ஸ்பேஸ் முடிஞ்ச பிறகு, நீங்க டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு போகும். அது வந்து உங்களுக்கு நான் எப்படியும் உங்களுக்கு நானு பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா, கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் அது வந்து பிராக்டிஸ் தான். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு, ஆல் ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்டட் த கிளாஸ் இன் ஆன் இல்ம் ஓப்பன் ஸ்கூல். டைப் பண்ணிட்டே இருக்கேன்னு வைங்களேன். இல்ம் ஓப்பன் ஸ்கூல். தே ஆர்
வெரி கான்ஃபிடென்ட் டு கோ டு எக்ஸாம்ஸ். பாருங்க, இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருச்சா இல்லையா? இப்ப கவனிச்சீங்களா இல்லையா? இப்ப பாருங்க, நான் டைப் பண்றேன். நான் ஓன்னு டைப் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் முடிஞ்சுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்ததா இல்லையா? இதுதான் டெக்ஸ்ட் ரேப்பிங் சொல்றாங்க. டெக்ஸ்ட் ரேப்பிங்னா லைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்து வந்துடும். ஏன்னா நீங்க வந்து அந்த நீங்க கையால் எழுத போறது இல்லையில, நீங்க டைப் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவா என்ன பண்ணும்னா லைனை வந்து அலைன் பண்ணிக்கும். அடுத்த லைனுக்கு போகும், அடுத்த லைனுக்கு போகும், அடுத்த லைனுக்கு போகும். உங்க வேலை வந்து டைப் பண்றது மட்டும்தான். உங்க வேலையை வந்து ரொம்ப வந்து இலகுவா வந்து இந்த கம்ப்யூட்டர் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு என்ன புரிஞ்சாம உங்களுக்கு? டெக்ஸ்ட் ரேப்பிங்னா லைன் வந்து அந்த டைப் பண்ணும்போது லைன் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு போயிடும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ரேப்பிங். அடுத்து பாத்தீங்கன்னா நியூ பேராகிராஃப். இப்ப ஆட்டோமேட்டிக் ரேப்னா நியூ லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். ஓகேவா? இதுக்கு நீங்க எதுவும் பண்ண டைப் பண்ணா போதும். ஆனா நியூ பேராகிராஃப் போறதுக்கு நீங்க என்டர் கண்டிப்பா அமுக்கணும். என்டர் அமுக்குனாதான் அது நியூ பேராகிராஃப்க்கு போகும். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு என்ன பண்றேன்னா நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இதை வந்து நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் டைப் பண்றேன். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு லைனை சொல்லுங்க, நான் கூட டைப் பண்றேன். மதீனா பேகம் நீங்க ஏதாவது தமிழ்ல கூட சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்ல டைப் பண்றேன், பிரச்சனை இல்லை. அந்த நாங்க வந்து ஐஎல்எம் ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கோம். சரி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்சர்விங் கம்ப்யூட்டர் கிளாஸ். அடுத்து என்னம்மா சொல்லுங்கம்மா? அவ்வளவுதானா? இப்ப கிளாஸ் ஒரு வாரமா நான் கவனிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. மதீனா பேகம் இஸ் கமிங் ஃபார் 1 week. வேற என்னம்மா? கிளாஸ் வந்து எங்களுக்கு புரியுது, நல்லா புரிஞ்சுதான் போயிட்டு. She understand the class. She understands the class. வேற என்னம்மா சொல்லுங்கம்மா? அவ்வளவுதானா? வேற யாராவது சொல்லுங்க. ஆனிசா நீங்க சொல்லுங்கம்மா. என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஓகே ஓகே. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் நோ வாட் டு சே. இதுவே ஒரு கண்டென்ட் தான். அது ஏதாவது ஒரு டைப் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஹிதாயத்து சொன்ன ஏதாவது சொல்லுங்கம்மா. இப்படி என்கேஜ் Hijab, பண்ணாதான் கிளாஸ் நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா. hijab is the best weapon for ஓகே ஓகே. ஸோ மாடஸ்டி Women. இஸ் த பெஸ்ட் வெப்பன். it's மாடஸ்டி இஸ் த பெஸ்ட் வெப்பன். ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்காமா? வேற ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்களும் சொல்லலாம். சபானா சொல்லலாம், அப்புறம் ஸ்ரீன் ஃபாத்திமா சொல்லலாம். நீங்களும் கிளாஸ்ல இருக்கீங்க கண்டிப்பா. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க பிஸியா இருக்கீங்க போல, நானே டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட் ரெஸ்பாண்ட். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் முடியுதுமா. ஓகேவா? இப்ப அடுத்த பேராகிராஃப் எப்படி வருது? என்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், ENTER. அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைன் போயிடுச்சா? சார் சொல்ல, ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிட்டா நீங்க இப்ப இதை ஆரம்பிக்கும் போது என்டர் பண்ணி தானே ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிக்கும் போது என்டர் பண்ணி ஆரம்பிக்கும் போது, ஆமாமா, ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஒரு வந்து என்டர் கொடுத்தீங்க. ஆமா என்டர் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு புது பேராகிராஃப் நம்ம வந்து போறோம். அது அந்த வந்து பேராகிராஃப் முடிக்கிறீங்க, முடிஞ்சு வச்சு அடுத்த பேராகிராஃப் போறோம்ல, திரும்பவும் நீங்க என்டர் கொடுக்குறீங்க. ஆமா. ஏன்னா ஒரு பேராகிராஃப் முடிச்சா அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் சேம் கான்செப்ட் தான்.
ஒரே ஓகே பட்டன் தான். இதை வந்து நீங்க என்டருங்கிற பட்டன் இது வந்து ஏன் கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா கம்ப்யூட்டர்லயும் ஒரே மாதிரி தான் கீபோர்டு இருக்கும். சரிங்களா? ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இதுதான் வந்து நியூ பேராகிராஃப் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கீபோர்ட்ல கர்சர் மூலமா நம்ம டைப் பண்றோம் நம்ம. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா லைனுக்கு அடுத்த லைனுக்கு போகும். பேராகிராஃப் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலா என்ன பண்ணணும், என்டர் அமுக்கணும். ஓகேவா? யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலன்னா நீங்க டவுட் கேட்கறதா நீங்க சேட் பாக்ஸ்ல இங்க கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இல்ல ஆடியோலையும் கேட்கலாம், அது உங்க இஷ்டம் தான். அடுத்த அடுத்த சைடுக்கு போலாமா? சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்றது வேற, இன்சர்ட் பண்றது வேற. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்றீங்க. ஓகேவா? எப்படி மூவ் பண்ணணும்னு சொன்னா ஆரோ கீஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல மவுஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மவுஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? அதையே வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா, இதை நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், மவுஸ் யூஸ் பண்றேன். மவுஸ் யூஸ் பண்ணி நான் அப்படியே வச்சிடுறேன். இந்த இடத்துல நான் வந்து இன்சர்ட் பண்றதா இருந்தா அது டெலீட் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி இங்க வச்சிடுறேன். இங்க வச்சு இந்த கர்சர் இங்க வச்சு இங்க வந்து நான் டைப் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் வந்து கர்சரை வச்சு நான் மூவ் பண்ணலாம். பாருங்க, கர்சர் வச்சு மூவ் ஆகுதா? நம்ம வந்து கர்சரும் யூஸ் பண்ணலாம். கீபோர்ட்ல ஆரோக்கின்னு ஒன்று இருக்கும், அது அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கோம். 4 பக்கம் அம்புக்குறி போட்டிருக்கோம், மேல கீழே லெஃப்ட் ரைட்டுன்னு. அந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில இருக்கும், அதை பார்த்தா தெரியும். அந்த அம்புக்குறியை நீங்க கிளிக் பண்ணலாம், இல்ல கர்சரையும் கிளிக் பண்ணி இங்க கிளிக் பண்ணா போதும். இப்ப இந்த இடத்துல நான் பண்ணணும்னு சொன்னா கர்சர் இங்க வந்து கொண்டு போயிட்டு ஒரு தட்டு தட்டுனா ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் உட்காந்துரும். அந்த இடத்துல என்ன ஆகும் சொன்னா டெக்ஸ்ட் வந்து நீங்க டைப் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? ஆனா இது ஒரு பெரிய சார் சொல்லுங்கம்மா. இப்போ இன்சர்ட் பண்ணா ஒரு இதை கட் பண்ணிட்டு தானே அந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியும், அப்படிதானே? ஆமா, அது வந்து நீங்க புதுசா காப்பி பண்றதா இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாம். கட் காப்பி பேஸ்ட் வந்து நம்ம இப்பயே நம்ம சொல்ல வேணாம். நம்ம கட் காப்பி பேஸ்ட் ஓகே. வந்து அடுத்த ஒரு சிலபஸ்ல வருது. இப்போதைக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிதான் இன்சர்ட்டிங் தி டெக்ஸ்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம், அந்த ஓகே இடத்துல சார். அந்த கர்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்றதா இன்சர்ட்டிங் தி டெக்ஸ்ட். ஓகே ஓகே. அதுக்கு வந்து என்னைக்கு யூஸ் பண்ணணும்னா ஆரோக்கியம் யூஸ் பண்ணலாம். ஆரோக்கியம் அம்புக்குறி மாதிரி இருக்கும். ஓகேவா? மேல கீழே லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். இப்போ ரோட்ல போகும்போது பார்த்துருப்பீங்களா இல்லையா, லெஃப்ட்ல போங்க ரைட்ல போங்க சொல்லிட்டு அம்புக்குறி போட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்ட்ல இருக்கும். ஸோ கீபோர்டை வந்து என்னால் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. கரெக்டா? ஸோ கீபோர்டு வந்து கீபோர்டில் ஒர்க் பண்ண முடியும், கீபோர்டை காமிக்க முடியாது. நீங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கர்சர் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பதான் அந்த ஓகே அந்த கீபோர்டே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய தெளிவா இல்ல. இதுல ஆரோக்கியம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கர்சரை மூவ் பண்ணலாம். அதான் உங்களுக்கு நான் இப்ப டெமோ காமிச்சேன். அடுத்து மவுஸை கிளிக் பண்ணலாம். மவுஸை வந்து இப்ப இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம ஒரு தட்டு தட்டோம்னா மவுஸ் அங்க போய் உட்காந்துரும். இல்லாட்டி ஹோம், நீங்க ஹோம் பட்டனை நீங்க கிளிக் பண்ணி ஹோம்ங்கிற பட்டன் வந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, HOME அப்படிங்கிற பட்டன். இதெல்லாம் வந்து பட்டனுடைய நேம். சரிங்களா? பாருங்க, ஹிதாயத் நிசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. அதுல வந்து கடைசியா இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப கட்ட கடைசியா இருக்கு. உங்களுக்கு என் ஸ்கிரீன் தெரியுதா? உங்களுக்கு கீபோர்டு தெரியுதா? இதுதான் ஆரோக்கி. புரியுதா உங்களுக்கு? அம்புகுறி போட்டிருக்காங்களா இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா இல்லையாமா? தெரியலதான் தெரியாது. தெரியுது ஓகே ஓகே. தெரியுது. இந்த எந்த இடம்னு கடைசியா மட்டும். ஒரு அம்புகுறி போட்டிருக்காங்களா இல்லையா, லெஃப்ட் ரைட்டு மேல கீழேன்னு, இதுக்கு பேர் தான் ஆரோ கீஸ். சரிங்களா? எஸ் சார். ஓ சாரி, நான் இமேஜ் ஷேர் பண்ணல, இமேஜ் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப தெரியுதாமா உங்களுக்கு இமேஜ்? இப்பதான் தெரியுது தெரியுது. சார்.
ஓகே ஓகே, இப்பதான் தெரியுது போல. சாரி சாரி. ஓகேம்மா. ஸோ இதுதான் ஆர்ஓ கீஸ். இந்த மேலே நீங்க மேலேயும் போய்க்கலாம், கீழேயும் இப்படி இருக்கும். போய்க்கலாம், லெஃப்ட்டும் போய்க்கலாம், ரைட்டும் போய்க்கலாம். இதுக்கு வந்து தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இது யாருன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க கம்ப்யூட்டர் ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதா இருந்தா நிறைய படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கே வந்து பல நாள் ஆகும் போல அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா சில பேருக்கு இப்படி மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனா பெருசா படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஈவன் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நீங்க கிச்சன் ஜாமான் யூஸ் பண்றதை விட ஈஸியானது கம்ப்யூட்டர். என்ன வித்தியாசம்னா, நீங்க கிச்சனுடைய ஜாமான் அதிகமா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு புரியுது. மிக்சியை நீங்க யூஸ் பண்றீங்க, கிரைண்டர் யூஸ் பண்றீங்க, அது எப்படி ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், எப்படி வந்து அந்த அதுல ஜாமான போடணும் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு அது தெரியல. அவ்வளவுதான் விஷயம். இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், பயங்கரமா டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ ரொம்ப பெரிய அறிவாளிகள் தான் என்ன பண்ணணும்னா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவங்க தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளாம் கம்ப்யூட்டர் தொடவே முடியாது அப்படிங்கிற சிந்தனை தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்க. அது வந்து எதுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசா வந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், இல்ல ஆன்லைன் கிளாஸ்க்கு வரதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சும்மா வந்து ஒரு பொழுதுபோக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் வந்து எல்லா பர்பஸ்க்குமே இப்ப நீங்க எந்த பர்பஸ் இருந்தாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆர்ஓ கீஸ் நான் சொன்னேன். ஸோ ஆர்ஓ கீஸ் நம்ம பார்த்தாச்சு. மவுஸை கிளிக் பண்ணி அந்த கர்சருக்கு அந்த இடத்துக்கு போகலாம். ஹோம்ங்கிற பட்டன் இருக்குமா? ஓகேவா? இந்த ஹோம்ங்கிற பட்டனையும் இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இதுல வந்து ஹோம்ங்கிற பட்டன் இல்ல. சரிங்களா? இன்னொன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க. உம் ஷேர் பண்ணி உம் இதுல HM இருக்கா இல்லையா பாருங்க. சரி, இப்படி இருக்காது, மோஸ்ட்லி இப்படி இருக்காது. இது வந்து கம்ப்யூட்டர் சும்மா போட்டு எடுத்திருக்காங்க. இந்த HMன்னு இருக்கா இல்லையா, HMன்னு இருக்காது, HOME தான், எம்இன்னு தான் இருக்கும். ஹோம்னு முழுசா எழுதிருக்கே செய்யும். சரிங்களா? இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணா, இந்த ஹோம் பட்டன் இங்கதான் இருக்குன்னு கிடையாது, ஒவ்வொரு கீபோர்ட்லயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆரோ மார்க் என்னடா இங்க இருக்கு திடீர்னு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மோஸ்ட்லி எல்லா கீபோர்டும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டா மாறும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த ஹோம் பட்டன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லைனோடைய பிகினிங்க்கு வந்துடும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு என்ன பண்றேன்னா ஒரு டெமோ காமிக்கிறேன். நான் டெமோ தான் காமிக்க முடியும். ஓகேவா? நீங்க பண்ணி பார்த்த பிறகுதான் அது புரியும். இப்ப பாருங்க, இந்த லைனுடைய மிடில்ல கர்சர் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? கர்சர் தெரியலாம் சொல்லுங்க. ஒரு ஒரு அம்புக்கு ஒரு லைன் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கா, அதான் கர்சர். ஒரு மதினா சின்ன பேகம் கோடு உங்களுக்கு வந்து வந்து மதினா பேகம் உங்களுக்கு சின்ன தெரியலாமா? கோடு. ஒரு ஆ கோடு வந்து பிளிங்க் வருது ஆயிட்டே வருது. இருக்கு, வந்து வந்து போதா, ஆமா. இதுதான் அந்த கர்சர்மா. கோடு வந்து போற இடத்துல ஒரு இது ஆரோ மார்க் வருது. ஆமாமா, அது வந்து என்னுடைய மவுஸ் மவுஸ் வந்து எப்படி வேணா நான் போய்க்கலாம். இப்ப ஓகே. இந்த லைனுடைய மிடில் தானே அந்த கர்சர் இருக்கு, இங்கதான் ஆமா. நான் டைப் பண்ண முடியும். கர்சர் ம் எங்க இருக்கோ அங்கதான் ம் ம் நீங்க டைப் பண்ணது அங்கதான் விழுகும். இப்போ ம் ஒய் ம் நமக்குனா அங்கதான் விழுகுது. ம் ம் ம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த வந்து கையை கொண்டு போய் எழுத்துக்கள் அந்த இடத்துல. ஆமா, எழுத்த வந்து அந்த இடத்துல வைக்கிறது தான் கர்சர். ம். இத வந்து நீங்க லைனுடைய ஆரம்பத்துல போறதா இருந்தா ஆரமா கீ வந்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணணும். பாருங்க, இப்படி இப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டி மவுஸ் வந்து இங்க கொண்டு போய் வைக்கணும். ஓகேவா? இப்படி வச்சா ம் நம்ம ம் லைன் ஆரம்பத்துல போகும். இல்ல ஷார்ட்கட் கீ என்ன சொன்னா ஹோம்ங்கிற ஒரு பட்டன் தான். இதை கிளிக் பண்ணா லைன் ஆரம்பத்துல போயிருச்சா, ஒரே ம் ஒரே பட்டன் தான். ம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு நாம சொல்றோம். ஓகே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம்ங்கிற பட்டன் பாத்தீங்கன்னா அந்த லைனுடைய பிகினிங்ல போகும். இல்ல லைனுடைய எண்டிங்ல போகணும்னு பாத்தீங்கன்னா எண்டுங்கிற பட்டன் இருக்கும், இஎன்டி முழுசாவே எழுதியிருக்கும். அந்த ம் எண்டுங்கிற பட்டன் நீங்க போனீங்கன்னா அந்த லைனுடைய முடிவுக்கு ம் நீங்க போகலாம். அதை என்ன பண்றேன்னா உங்களுக்கு நான் வந்து ம் ஷேர் பண்ணிட்டேன், டெமோவை நான் பண்றேன். ம். இப்ப பாத்தீங்கன்னா லைனுடைய மிடில் இருக்கு. நான் ம் எண்டுங்கிற பட்டன் அமுக்குனா லைன் எண்டுக்கு ம் போயிருச்சா இல்லையா? ம். ஸோ இதுதான் விஷயம்.
நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனே ஷேர் சார் பண்றேன். இந்த வந்து இந்த ஆரோவை நம்மளா கொண்டு போக முடியாதா? அந்த பட்டனை வச்சுதான் கீழே என்டர் கொண்டு நம்மளாம் கொண்டு போகணுமா? போகலாம். அதாவது நீங்க மவுஸ் ம், யூஸ் பண்ணலாம். மவுஸ் தான் ம், மோஸ்ட் யூஸ் ஆகும். ம், கர்சரை ம், வந்து வைக்கிறதுக்கு மவுஸ் தான் ஈஸி. ம், இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்க, அவ்வளவுதான். ஓகே இதெல்லாம் வந்து ஓகே. நீங்க நாங்க ஆமா. கத்துக்கிறதுக்கு தான். எல்லாத்தையும் ம், யூஸ் பண்ணாதான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியல அப்படிலாம் கிடையாது. ம், ம், நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிளாஸுக்கு வரணும் கூட அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு இந்த கிளாஸ் அவசியமே கிடையாது. அப்படி சொல்லவே கிடையாது. ம், இந்த கிளாஸ்க்கு ம், வந்த பிறகுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும் அப்படிலாம் கிடையாது. யாருமே ம், கிளாஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் பார்க்கவே கிடையாது. ம், கம்ப்யூட்டர் வந்து யார் வேணா பண்ணலாம். சரிங்களா? ம், ம், இது வந்து நாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இது நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். தெரிஞ்சுட்டு எக்ஸாம்ல நீங்க யூஸ் பண்றது சொல்றாங்க. இப்ப பாருங்க, ம், ஹோம்ங்கிற பட்டனை போனீங்கன்னா அந்த லைன் ஆரம்பத்துல போயிடும். எண்டுங்கிற ம், பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் எண்டுக்கு போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹோம், இந்த பட்டன், அதாவது கண்ட்ரோலை அமுக்கிக்கிட்டே, கண்ட்ரோலை விடாம கண்ட்ரோலுங்க பட்டனை அமுக்கிட்டீங்க, அதை விட்டுறக்கூடாது. ம், ம். கண்ட்ரோலை அமுக்கிக்கிட்டே ஹோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்டோடைய டாப்ல வந்துருமா. அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் எண்ட்ல போட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கே கடைசியில் வந்துருமா. அதே உங்களுக்கு நான் இப்ப சொல்லி திரும்ப தரேன். அதாவது இப்ப இதை வந்து ஒரு இப்ப தடவை திரும்ப டாக்குமெண்டோடைய நடுவுல இருக்குமா, இதுதான் ம், டாக்குமெண்ட். இந்த ம், டாக்குமெண்ட் நடுவுல வந்து கர்சர் இருக்கு. கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கா? இந்த ஆமா. டாக்குமெண்டோடைய டாப்ல போறதா நீங்க சும்மா மவுஸ் கொண்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க ம், போயிடும். ஓகேவா? ம், இது வந்து இப்ப ம், இங்க இருக்குன்னு வச்சுக்கோமே. டாப்ல போறதுக்கு ஒரே பட்டன் கண்ட்ரோல் ஹோம் அமுக்கினா ஆட்டோமேட்டிக்கா போயிருச்சா. ம். இப்ப எஸ் கடைசியில சார். வரணும். கண்ட்ரோல் எண்ட்ல வந்தா கடைசியில வந்துடும். இதுதான் டாக்குமெண்ட் எண்ட் அப்படின்னு ஓகே. அர்த்தம். ஓகே, யாராவது ஒரு டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். நோ டவுட் சார். ஓகே ஓகே ஃபைன். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் உங்களுக்கு என்னால பண்ணி தான் காமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இதனால உங்களுக்கு முழுசா வந்து புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இது மேக்ஸ் மாதிரி தான். மேக்ஸ் வந்து பாடம் நடத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க பண்ணி பார்த்தா தான், நான் திரும்ப சொல்றேன், இது ரொம்ப ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட். உங்க சப்ஜெக்ட்ல வந்து 40 மார்க் தான் தியரி. அது தெரியுமா தெரியாதா? நீங்க எக்ஸாம் ம், எழுத போறது ஒரு 40 மார்க்குக்கு தான். ம், மிச்சம் 60 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ம். ப்ராக்டிக்கல். இந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தானே எல்லாத்துலயுமேவா? டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்ஸ்லயும் அதே தான். 10th ம், தான் பேசிக் கம்ப்யூட்டிங். நீங்க 12th ம், இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் அண்ட் ம், ஆஃபீஸ் அப்ளிகேஷன். ரெண்டு ம், சப்ஜெக்ட்டுமே ஒரே கண்டென்ட் தான். எம்எஸ் வேர்டு தான். ம், எம்எஸ் ம், வேர்டு, எம்எஸ் எக்ஸல், ம், எம்எஸ் பவர் பாயிண்ட். ம், ப்ராக்டிக்கலை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. ஸோ ப்ராக்டிக்கலை வந்து ம், ஈஸியா பாஸ் பண்ணலாம். தியரியில ம், 40 மார்க் இருக்கு. அந்த 40 ம், மார்க்லயும் 40 மார்க்குமே பாத்தீங்கன்னா 20 மார்க் 1 மார்க் வரும். 1 மார்க்கே நீங்க 40 அந்த 20 ஓகே மார்க் 1 மார்க் நீங்க வந்துடும். ம், நீங்க கரெக்டா அத வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? மேனேஜ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஈஸியா வந்துருமா. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து எல்லாத்துக்குமே இந்த ட்ரபிள் இருக்கதான் செய்யும். ம். ஏன்னா நீங்க இல்ல இது வரைக்கும் நீங்க நடத்துனது இன்னைக்கு நல்லா புரிஞ்சு. ஏன்னா ஓரளவுக்கு கம்ப்யூட்டரை நான் பார்த்து அந்த யார மார்க் எப்படி போகுது இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். நல்லது, இது கொஞ்சம் இதெல்லாம் இப்ப பரவாயில்ல இவ்வளவு இப்ப. விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் எக்ஸாமுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். ம், ம், சரிங்களா? கம்ப்யூட்டர் வந்து நீங்க ப்ராக்டிக்கலுக்கு போறதுக்கு இவ்வளவு விஷயம் தெரியணுமா, ஒரு புக்கு ஃபுல்லா படிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க ம், ஒரு நாள் கம்ப்யூட்டரை நீங்க ஃபர்ஸ்ட் ம், என்ன பண்ணுங்க, கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி ம், ஆஃப் பண்ணி பழகுங்க. ம், ம், இது வந்து உங்களுக்கு மட்டும் சொல்றேன். மத்தவங்களுக்கு வந்து ம், எல்லாமே தெரியும்னு சொன்னா நல்லா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ம், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பழகுங்க. ஆன் பண்ண பிறகு எப்படி பாஸ்வேர்ட் போடுறது, பாஸ்வேர்ட் போட்ட ம், பிறகு உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒரு வீடியோ பாக்குறீங்க. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோமே. நீங்க டாக்குமெண்ட் டைப் பண்ண வேணாம். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க. ஆன் பண்ண ம், பிறகு பாஸ்வேர்டு போடுறீங்க. பாஸ்வேர்டு இல்லையா, ம், டேரக்டா உள்ள ம், போறீங்க. உள்ள போய் உங்களுக்கு என்ன ம், தேவை, ஒரு வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோ எப்படி ம், பாக்குறது? ஓகே, வீடியோ ம், பார்த்துட்டீங்க. அந்த வீடியோ எப்படி க்ளோஸ் ம், பண்றது, கம்ப்யூட்டர் எப்படி ஆஃப் பண்றது, இதை மட்டுமே பேசிக்கா நீங்க கத்துக்கங்க. ம், சரிங்களா? நீங்க கம்ப்யூட்டர் நீங்க ப்ராக்டிக்கலா கத்துக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் இதை பண்ணுங்க. ம், சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். சரிங்களா? ஸோ ம், இதுதான், இவ்வளவு ம், பட்டன் ம், இருக்கு. ஹோம்ங்கிற பட்டன் இருக்கு, எண்டுங்கிற ம், பட்டன் இருக்கு, கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். கண்ட்ரோல் அமுக்கிட்டே ஹோம் அமுக்கணும். கண்ட்ரோலை விட்டுறக்கூடாது. ம், கண்ட்ரோலுங்கிறது ஒரு பட்டன் பேரு. கண்ட்ரோலுங்கிறது ம், CTRL இருக்குல்ல, இதே மாதிரிதான் அந்த கீபோர்ட்ல இருக்கும். ஃபுல்லா இருக்காது. CTRL அப்படின்னு இருக்குமா, அந்த பட்டனை ம், கிளிக் பண்ணிட்டே ஹோம் பட்டனை கிளிக் பண்ணணும். CTRL இருக்கா, அந்த பட்டனை கிளிக் ம், பண்ணிட்டு எண்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண ம், பிறகு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட் டாப்லயும் பாட்டம்லயும் போயிடும்.
ம். அடுத்து வந்து உங்களுக்கு பெரிய பட்டன் இருக்கும் கம்ப்யூட்டர்லயே. அதை நீங்க ம். பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பட்டன் ம். பார்த்திருக்கீங்களா? பார்த்தேன். ஸ்பேஸ் பார். இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் பார். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் பாரை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய பட்டனா இருக்கும். அதுதான் ஸ்பேஸ் பார். பெருசா ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து ம். பாத்தீங்கன்னா டேப் கீ. இதான் டேப் கீ. ஸோ இந்த டேப் ம். வந்து உங்களுக்கு டிஏபின்னு எழுதியிருக்கும். இதுல வந்து உங்களுக்கு எழுதல. சரிங்களா? இந்த டேப் எதுக்குன்னு சொன்னா, டெக்ஸ்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பேஸ் விடணும்னு வைங்களேன். ஒரு 5 ஸ்பேஸ் விடணும். ஒரு ஸ்பேஸ் விட்டா பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்பேஸ்னா இந்த ஸ்பேஸ் பாரே போதும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ம். இப்ப வந்து 5 ஸ்பேஸ் விடணும்னு வைங்களேன். 5 தடவை இந்த பட்டன் அமுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு டேப் அமுக்கிட்டீங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு நகர்ந்துரும். அதுவா கீழே நான் கீழே உங்களுக்கு நகருமா நான் எந்த டெமோ சைடு? காமிக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல இப்ப ஈக்கும் எஸ்ஸுக்கு மத்தியில ஒரே ஸ்பேஸ் விடணும். ஒரு தடவை அமுக்கினா ஒரு தடவை வந்துடும். ஆனா இதை ம். வந்து ஒரு ஒரு இன்ச் லெவலுக்கு நகர்த்தணும்னு வைங்களேன். நான் வந்து இந்த ம். ஸ்பேஸ் பார் அமைக்கிட்டே இருக்கணும். பாருங்க 1 2 ம். 3 4 5 6 இப்படி அமைக்கிட்டே ம். இருக்கணும் அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, ம். டேப்ங்கிற ஒரு ம். பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இன்ச் நகர்ந்துரும். ம். இங்க இன்ச் நகர்த்தணுமா, இதையும் நகர்த்தலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ம். வந்து டேபுக்குடைய டேபுக்கும் ஸ்பேஸுக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான். ரெண்டுக்கும் வந்து வெவ்வேறுமான ஃபங்க்ஷன் இல்ல. ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விடும். டேப்னா உங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் வரும். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப் மார்க்கர்ஸ்னா பேராகிராஃப் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுது அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து பேராகிராஃப் மார்க்கர் இருக்கும். ஓகேவா? இந்த பேராகிராஃப் மார்க்கர் வந்து இப்ப நம்ம இப்ப நம்ம யூஸ் பண்றதை நீங்க பார்த்திருக்க முடியாது. இதனடா அது புதுசா இருக்கே, இந்த ஒரு சிம்பிள் நம்ம பார்க்கவே இல்லை நீங்க யோசிக்கலாம். இது எப்படி நீங்க டேர்ன் ஆன் பண்றதுன்னு சொன்னா, ஷோ ஆர் ஹைட் பட்டன் பாத்தீங்கன்னா பேராகிராஃப் மார்க்கர்ஸ்ல இருக்கும். பேராகிராஃப் மார்க்கர்ஸை வந்து நீங்க ஷோ பண்ணலாம் இல்ல ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஷோ பண்றதுனால இந்த சிம்பிள் வரதுனால நமக்கு என்ன யூஸ் பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டு இருக்கு. எம்எஸ் வேர்ட்ல இதுல வந்து உங்களுக்கு பேராகிராஃப் மார்க்கர்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுல பேராகிராஃப்னு ஒரு பட்டன் இருக்கா? இந்த அந்த ஆரோ மார்க் வரணும். ஆமா, ஆரோ மார்க் இருக்குது. அதான் அதான். ம். யாரோ மெசேஜ் பண்ணிருக்கீங்க. எஸ். குரூப் ஸ்டார்ட்.